வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்துசாமி, தலைவர், திருச்சி மாவட்ட ஆண்கள் நலம் மற்றும் பாதுகாப்பு சங்கம். நாங்கள் அந்த ஆண்கள் சங்கத்தை 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்களின் விதிகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டு நடத்தி வரோம். எங்கள் சங்கத்தின் மூலம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வழக்குகளுக்கு மேலே நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அடல்ட்ரி, அதாவது திருமணத்தை தாண்டிய உறவுமுறை, அது குறித்து சில விழிப்புணர்வு தகவல்களை வழங்கலாம்னு இருக்கேன். அது என்னங்க அடல்ட்ரி, அது என்ன திருமணத்தை தாண்டிய உறவுமுறை, அது தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது சட்டப்படி தப்பு அல்ல. இந்தியன் பீனல் கோட் பிரிவு 497 படி ஒரு கணவன் ஒரு மனைவியுடன் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எழுதப்படாத ஒரு சட்ட விதி இருந்தது. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2018 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது மனைவி என்பவர் கணவனுடைய உடைமை அல்ல. கணவனோ மனைவியோ திருமணத்தை தாண்டி யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்து கொள்ளலாம். அது சட்டப்படி குற்றம் அல்ல அப்படின்னு கிரிமினல் ஆக்டில் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கணவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் மனைவி வேறொரு நபருடன் கள்ளக்காதல் வச்சுருக்காங்க, அந்த நபரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது குற்றம் இல்லை. இது சமீபத்திய உதாரணம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாநகரத்தில் ஒரு போலீஸ்கார், அந்த போலீஸ்கார் பக்கத்து வீட்டில் இருக்க சக காவலர் வீட்டுக்குள்ளார நுழைகிறாரு. நுழையும் போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருந்த அவருக்கு வேண்டாத சில காவலர்கள் அந்த வீட்டை பூட்டிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து அவரை அடித்து அசிங்கப்படுத்துகிறாங்க. டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடக்குது. அவரை டெர்மினேஷன், டிஸ்மிஸே பண்ணிடுறாங்க. அதாவது திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸே பண்ணிடுறாங்க. இந்த வழக்கு ஒரு 20 வருஷங்கள் நடந்து சென்ற மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருது. அப்போ இதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பூட்டிய அறைக்குள், அதாவது பூட்டின ரூமுக்குள்ளார ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனாலேயே அவங்க தவறுதலாக நடந்துக்கிட்டாங்க, திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக சொல்ல முடியாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ்கார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த போலீஸ்காரர் தன்னுடைய வீடு பக்கத்து வீடு, நாங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸில் குடியிருக்கிறோம், அவங்களும் சக காவலர், எங்கள் வீட்டு சாவி அங்கே கொடுத்துருந்தோம், அந்த சாவியை வாங்க போகும்போது எனக்கு வேண்டப்படாதவர்கள் இதை பூட்டிட்டாங்க, டிபார்ட்மெண்ட்லேயும் ஒழுங்காக விசாரிக்காமல் நான் தப்பு பண்ணதாக சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்து டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ரைட் டு லிவ் பாதிக்கப்படுது அப்படின்னு தன்னுடைய கருத்தை எடுத்து வச்சார். இதை விரிவாக விசாரணை செய்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணமான பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருப்பதை குற்றமாக கருத முடியாது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உறவு வச்சுருந்தால் அதை குற்றம் சொல்ல முடியாது. அப்போ ஏன் எல்லோரும் இதை பற்றி வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த திருமணத்தை மீறிய உறவு குற்றவியல் சட்டப்படி குற்றம் அல்ல, ஆனால் சிவில் ராங் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைவர்ஸ் வாங்குவதற்கு இந்த அடல்ட்ரி, திருமணத்தை தாண்டிய உறவு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது இந்திய திருமணமாக இருந்தாலும் சரி, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி இந்து திருமணமாக இருந்தாலும் சரி, கிறித்துவ திருமணமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய திருமணமாக இருந்தாலும் சரி, பார்சி திருமணம் இருந்தாலும் சரி, எந்த திருமணமாக இருந்தாலும் அவங்க டைவர்ஸ் வாங்கிக்கிறதுக்கு திருமணத்தை தாண்டிய உறவு, அதாவது அடல்ட்ரி என்பது ஒரு சிவில் ராங் என்று கூறப்படுகிறது. அதில் டைவர்ஸ் வேணும்னா இந்த திருமணத்தை தாண்டிய உறவு என்பது சிவில் ராங் என்ற அடிப்படையில் நீதிமன்றம் தீர்மானிக்கிறது. இது கிரிமினல் குற்றமா? நீங்கள் கையோடு பிடிச்சி ஒரு வீட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்காங்க, அவங்கள கையோடு பிடிச்சி கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் ஒப்படைச்சாலும் அவங்க மேலே வழக்கு போட முடியுமானா இன்றைக்கி இருக்க சட்டப்படி வழக்கு போட முடியாது. இது கிரிமினல் குற்றம் அல்ல, சிவில் ராங். இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிமனித ஒழுக்கம் என்பது நிச்சயம் அவசியம். ஆனால் கணவனுடைய சொத்து மனைவி அல்ல. முதலாம் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, மனைவி கணவனுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சட்டப்படியும் மனைவி கணவனுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. அதனால் மனைவி மீது கணவன் எந்தவித உரிமையும் கொண்டாட முடியாது என்பதுதான் குற்றவியல் சட்டத்தின் நிதர்சனமான உண்மை. ஆனால் டைவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, இது சிவில் ராங். நம்ம சிவில் சொசைட்டியில் இருக்கோம், இந்த சிவில் ராங்கை அனுமதிக்க முடியாது. அதனால்
டைவர்ஸ் வாங்குவதற்கு மட்டும்தான் இந்த சிவில் ராங் எனப்படும் திருமணத்தை தாண்டிய உறவு முறை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி.